உன்னை அனுப்பிச்சதே கருப்பன், அவன் எல்லைக்கு போய் செஞ்சிரு. அது இப்படி தப்பாக வரும், உன்னை தப்பாக வர விடமாட்டான். பார்த்துக்கலாம், ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு 3 அமாவாசை வா, அதுக்குள்ளே அந்த இதை விளக்கி ஒன்று சுத்தமாகிடும். பயப்பட தேவையில்லை. கருப்பன் இருக்கான், என்னை எவனும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மனசுக்குள்ளே ஆழமான என்ன நினைக்கிற? கருப்பன் இருக்கான், எங்கள் அப்பன் இருக்கான், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படி உனக்கு கேட்குறேன்னு சொல்லு. உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன். உன் கூட நான் நிற்கிறேன், உன் அப்பா நான் நிற்கிறேன். போதுமா? நீ செஞ்சினா உனக்கு தடை வியாபாரம் எல்லாம் சரியாகும். உன் குலதெய்வமே ஒதுங்கி நிற்குது. உன்னை குலதெய்வத்தை போய் நல்லா முக்கணியை வச்சு வேண்டி எடுத்து வந்து ஒன்று வாசலில் ஒன்று கொடுத்துருங்க, ஒன்று சாமி ரூமில் வைங்க. அங்கே ஒரு கனியை தலையை சுற்றி சூலாயத்தில் வரும். அந்த அந்த கோயிலேருந்து மண் கொஞ்சம் எடுத்து வந்து சாமி ரூமில் வச்சு மூடி வச்சுட்டு யாருக்கு சுத்தம் பண்ணாமல் தராத மாதிரி உன் குலதெய்வம் வேண்டிகிட்டே இரு. உன் குலதெய்வம் உள்ளே வந்துடும். வந்துட்டால் எந்த குறையும் இருக்காது. உடம்புல நோய் பிணி எந்த இதுவும் தடங்களும் வராது. வாங்கி கொடுத்துறேன். போதுமா? நல்லா வச்சு நெசுக்கணும். நிம்மதியே இல்லையா, நிம்மதியே இல்லை. குடும்பத்தில் இருக்க இஷ்டமே இல்லை. ஒரு பிள்ளையும் நான் ஒன்றை மட்டும் ஒப்பாடுத்துட்டேங்க. அது சொன்ன பற்றியே கேட்கலையா. நிம்மதியே இல்லையா. வீட்டுக்கு வந்தவன் நிம்மதியாக வைக்கலையா. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறையா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறையா. நான் என்னையா வாங்கங்க, எனக்கு என்னையா வாங்கங்க, எனக்கு நான் என்னையா வாங்கங்க. நான் கள்ளக்கண்டாலும் நான் இல்லையா கும்பிடுறேன். நான் என்னையா செஞ்சேன், எனக்கு நிம்மதியே இல்லையா. அம்மா மேல இருக்க சாமியை இல்லாம கட்டு போட்டுக்கிறாங்க. அந்த கட்டை உடச்சி கொடுத்துட்றேன். ஒரு 6 அமாவாசை வாங்க. ஒவ்வொரு அமாவாசை இந்த அமாவாசை நாலுலேருந்து உங்கள் தலையில் 2 அறுத்து தலையில் வச்சு குளிச்சிடணும். குங்குமம் வச்சு காவு நீ கொடு. 2 அறுத்து இப்படி தலையை சுற்றி உங்கள் தலையை புரிஞ்சு விடு. 2 நாளைக்கு இல்லை சரியாயிடும். சாமி கட்டு உடஞ்சா சரியாயிடும். விடு, நீ விட, அதெல்லாம் ஒன்றா விட. நமது கருப்புசாமி யூடியூப் சேனலை ஆதரித்த அனைத்து பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நமது கருப்புசாமி ஆலயத்தில் கடந்த 1 வருடத்திற்கு மேல் கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கருப்புசாமி ஆலய கட்டிட வேலைகள் நிதி இல்லாமல் தொடர முடியாத நிலையில் உள்ளது. இந்த ஆலயம் விவசாய நிலங்கள் நடுவில் இருப்பதால் இந்த ஆலயத்திற்கு வாகனங்கள் வர வழி இல்லாமல் தொலைவில் இருந்து கட்டிடப் பொருட்களான செங்கல், சிமெண்ட், எம்சாண்ட் போன்ற பொருட்கள் வேலையாட்களின் கடும் முயற்சியாலும் கருப்புசாமி அருளாலும் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களால் என்ற உதவிகளை பணமாகவோ அல்லது கட்டிட வேலைக்கு தேவையான பொருளாகவோ செலுத்தி இந்த கருப்புசாமி ஆலயத்தினை கட்டுவதற்கு உதவ வேண்டும். ஆலயத்துக்கு உதவி விரும்பும் அன்பர்கள் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது இந்த வீடியோவில் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தினை செலுத்தி கருப்புசாமி அருளினை பெறலாம். மனமார்ந்த வாழ்த்துக்கள்.